அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டூ டெய்லர் டியூப் தமிழ் சேனல். இன்னைக்கு 44 சைஸ் அளவுள்ள அளவு ப்ளவுஸ வச்சு நம்ம ப்ளவுஸ் மார்க் பண்ணி, கட் பண்ணி காட்டப் போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பெரிய சைஸ் ப்ளவுஸு. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம 44 சைஸ் ப்ளவுஸ்க்கு 1 மீட்டர் அளவுள்ள லைனிங் மெட்டீரியல் எடுத்திருக்கோம். கரை சைடு நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாரியும், ஃபோல்டிங் சைடு நம்மள பார்த்த மாரியும் அலைன் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் பிசுருக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க. பாட்டம் ஃபோல்டிங்காக 1 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த சைடுக்கும் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இடுப்பளவு வந்து எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்டு பண்ணிக்கங்க. ஃபோல்டு பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஃபோல்டிங் பாயிண்ட்லேருந்து வச்சு நீங்கள் அந்த ஸ்டிச்சிங் போட்டிருப்பாங்க அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கங்க. 1 இன்ச்சு டாட்டுக்காக மார்க் பண்ணிக்கங்க. அதிலிருந்து சைடு துணிக்காக 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. பெரும்பாலும் அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணும்போது அளவுகள் தப்பாக வருதுன்னு சொல்லிட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் பாருங்கள். இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே ஸ்டிச்சிங்கோட மார்க்கிங் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி ஷோல்டருக்கு அந்த ஸ்டிச்சிங் போட்டிருப்பாங்க அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஆமூல் சைடுக்கும் ஸ்டிச்சிங் மார்க் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்துருங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக ஸ்டிச்சிங் லைனை நான் வந்து டாட்டர் லைன்ஸ் போட்டு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சிங் மார்க் பண்ண பாயிண்ட் எல்லாத்தையும் டாட்டர் லைன்ஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆமூல இருக்கிறதையும் ஸ்டிச்சிங் லைனை வந்து டாட்டர் போட்டுக்குங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் டாட்டர் லைன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டிச்சிங்காக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கேருந்து அரைஞ்சு கட்டிங்காக உயரத்துக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டருக்கும் அரைஞ்சு கட்டிங்காக மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆமோல் சைடும் அரைஞ்சு கட்டிங்காக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக தான் இந்த மெத்தடில் நம்ம சொல்லி கொடுக்குறோம். இது ஈஸியாக இருந்தால் இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கட்டிங் பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து இது மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. டாட்டர் லைன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங்க்கு, இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வரது எல்லாமே உங்களுக்கு கட்டிங் மார்க்கு. இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம உயரம் ஆம் ஹோலு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சிங்கும் கட்டிங் லைனும் போட்டிருக்கோம். இப்போ ஆம் ஹோல் அளவுல இருந்து அந்த பாயிண்ட்ல இருந்து 1.5 இன்ச்சு சைடு துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போடுங்க. அதே மாதிரி சைடு துணிக்காக விட்ட இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போடுங்க. அடுத்தது அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம ஆம் ஹோல் அளவு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட்ல இருந்து இந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட் வரைக்கும் நமக்கு ஆம் ஹோல் அளவு வந்து மெஷர் பண்ணணும். டேப்பை இந்த மாதிரி வச்சு நீங்கள் அந்த கர்வ்ல வந்து அளந்துக்குங்க. பாருங்க, நமக்கு ஆம் ஹோல் அளவு 10 இன்ச்சு வருது. இப்போ இது வந்து பெரிய சைஸ் ப்ளவுஸு 44 சைஸ்னால இப்போ இந்த ஆம் ஹோல் சைடு ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கிராஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த சுருக்கம் வந்து வராது. ஒரு 1/4 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்குங்க. பெரிய சைஸ் ப்ளவுஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த சுருக்கம் வந்து வராது. தென் ஆம் ஹோல் சைடு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போடுங்க. நம்ம கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்சு கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. நமக்கு ஆம் ஹோல் அளவு 10 இன்ச்சு வந்தது இல்லைங்களா, அதை வந்து இப்போ மெஷர் பண்ணி பார்க்கணும். இந்த கட்டிங் பாயிண்ட்ல இருந்து நம்ம மெஷர் பண்ணணும். நமக்கு ஆம் ஹோல் அளவு 10 இன்ச்சு வரணும். இந்த மாதிரி டேப்பை ஒவ்வொரு இன்ச்சாக நகராமல் மெஷர் பண்ணுங்க. பாருங்க, நமக்கு எக்ஸாக்டாக 10 இன்ச்சு கட்டிங்லேருந்து மெஷர் பண்ணும்போது வருது. அதே மாதிரி ஸ்டிச்சிங்லேருந்து நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன்.
இந்த டாட்டர் லைன்ஸ் இந்த ஸ்டிச்சிங் லைனை அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். நம்ம கட்டிங்லேயும் ஸ்டிச்சிங்லேயும் ஒரே அளவு தான் வரணும். பாருங்கள், நமக்கு எக்ஸாக்டாக 10 இன்ச்சு வருது. அடுத்தது நம்ம பின் கழுத்தளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த பாட்டம் ஃபோல்டிங்லேருந்து அந்த பின் கழுத்தளவு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங்க்கு ஒரு மார்க்கும் 1/4 இன்ச்சில் கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம மேல் கழுத்துல இருந்தும் அந்த பின் கழுத்துக்காக நம்ம அளவு எடுக்கணும். கஸ்டமர் வந்து அளவு ப்ளவுஸில் என்ன கழுத்து இருக்கோ அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அந்த அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம கழுத்தை வந்து மார்க் எடுத்துக்கலாம். கரெக்டாக அளவு ப்ளவுஸை அந்த லைனில் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். கரெக்டாக நல்லா சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டு அந்த கழுத்தை வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போ நம்ம அப்படியே வந்து அந்த கழுத்து மார்க்கிங் வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு கஸ்டமர் வந்து என்ன கழுத்து கேட்குறாங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். நம்மளா வந்து கழுத்தை வந்து எடுக்கக்கூடாது. அவங்களுக்கு அளவு ப்ளவுஸில் என்ன கழுத்து இருக்கோ அதே மாதிரி வேணும்னு கேட்டால் நம்ம அந்த மாதிரியே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், கழுத்தை வந்து நம்ம எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம டாட்டுக்காக மார்க் பண்ணணும். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஃபோல்டிங் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்கள். பாருங்கள், 11 இன்ச் வருது. அதில் அப்படியே பாதி 5.5 இன்ச்சுக்கு அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம அளவு ப்ளவுஸில் பேக் டாட்டோட உயரம் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். மெஷர்மெண்ட் டேப் வச்சு மெஷர் பண்ணுங்கள். பாருங்கள், 3 இன்ச்சு பிடிச்சிருக்காங்க. ஸோ நம்மளும் அதே அளவு நம்ம வச்சு மார்க்கிங் எடுத்துக்கிறோம். நம்ம அளவுகள் எல்லாமே அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதையே அப்படியே நம்ம வச்சு மார்க் பண்ணுறோம். நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. மார்க் பண்ணிவிட்டு நம்ம டாட்டுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் பேக் சைடோட டாட்டு. இப்போ நம்ம பேக் சைடுக்கு ஃபுல்லாக மார்க்கிங் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு அர்கட் பாயிண்ட் போட்டுக்குங்க. இந்த இடத்துல ஒரு அர்கட் பாயிண்ட் போட்டுக்குங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஹரிசாண்டலாக ஸ்கேல் அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க. அடுத்தது நம்ம பேக் சைடு நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த பேக் சைடு எடுத்து அந்த லைனில் கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து அந்த லைன் மேலே அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிவிட்டு இதை சுற்றியுமா அவுட்லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்க கிராஸ் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு. இந்த இப்போ பேக்கில் நம்ம அவுட்லைன் ட்ரா பண்ணுறத அப்படியே கிராஸை வச்சு நம்ம அவுட்லைன் வந்து எடுத்துப்போம். அதுதான் வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. மார்க் பண்ணிவிட்டு பேக் சைடை எடுத்துடலாம். எடுத்துட்டு ஷோல்டர் சைடு இப்போ நம்ம டாட்டர் லைன்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுருங்க. ஸ்டிச்சிங்க்கு அரேஞ்சில் ஒரு லைன் போட்டுருங்க. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிடலாம். கரெக்டாக ப்ளவுஸை வந்து எடுத்து விட்டு சுருக்கம் இல்லாமல் அந்த அளவில் கரெக்டாக வைங்க. சுருக்கம் இருந்ததுன்னா அந்த கழுத்து அளவு வந்து மாறும். இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த கழுத்து எப்படி வருதோ அதே ஷேப்பில் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்போ பாருங்கள், இப்போ அதுதான் நமக்கு அளவு. அந்த அளவில் நம்ம ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தான் நமக்கு கழுத்து வருது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஒரு லைன் போட்டுக்குங்க. இதான் நமக்கு அந்த ஃபினிஷிங் லைனு. அடுத்தது நம்ம ஹூக்குப்பட்டி சைடு இந்த டாட்டு பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணணும். பாருங்கள், பிடிச்சிருக்காங்க. நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே அந்த டாட் மார்க்கிங் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல டாட் பிடிச்சிருக்காங்க, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 2 சைடு நம்ம டாட் பிடிக்கிறதுக்காகவும் 1 இன்ச்சுக்கு அளவெடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. அரேஞ்சில் டாட் பிடிப்போம், அரேஞ்சு பட்டிக்காக நம்ம ஆட் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சு நம்ம எடுத்துருக்கோம்.
அடுத்தது நம்ம சென்டர் டாட் வந்து மார்க் பண்ணணும். அலோ ப்ளவுஸ் இந்த மாதிரி உள்பக்கமாக எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஷோல்டரில் வந்து அந்த லைன் ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த ஸ்டிச்சிங்லேருந்து மெஷர் பண்ணுங்க சென்டர் டாட் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. பாருங்க நமக்கு 8 இன்ச் வருது. இந்த ஷோல்டரோட ஸ்டிச்சிங் லைன்ல இருந்து 8 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம இந்த சென்டர் டாட்லேருந்து இந்த பட்டி அளவு டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணணும். பாருங்க நமக்கு 3 இன்ச் வருது. 3 இன்ச்சை இந்த பாயிண்ட்லேருந்து வச்சு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. அரை இன்ச்சு கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து அளவு ப்ளவுஸில் ஹூக்குப்பட்டியிலிருந்து சென்டர் டாட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ வருது நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். பாருங்க நமக்கு 4 இன்ச் வருது. ஸோ இந்த 4 இன்ச்சை இந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட்லேருந்து வச்சு தான் நீங்கள் 4 இன்ச்சுக்கு எடுக்கணும். கட்டிங்லேருந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஃபினிஷிங் தான் நம்ம அளந்திருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கம் 4 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் வந்து நமக்கு மிட் பாயிண்ட்டு. மிட் பாயிண்ட்டை ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. அடுத்தது அளவு ப்ளவுஸு அந்த சென்டர் டாட்டுக்குள்ளே இந்த டாட் வந்து பிடிச்சிருப்பாங்க. அது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 1.25 இன்ச்சு. 1.25 இன்ச்சுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டை சென்டர் பாயிண்ட்டு கூட கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போடுங்க. அதே மாதிரி இந்த சைடுக்கும் ஒரு லைன் போட்டுக்குங்க. அடுத்தது நம்ம இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்கள் நமக்கு 3 இன்ச் வருது. 2 சைடுக்குமே 3 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கமும் 3 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. அடுத்தது அளவு ப்ளவுஸை எடுத்துட்டு நம்ம அந்த சைடு கிராஸ் வந்து கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். பாருங்கள் இந்த கிராஸு, இந்த பட்டி கிராஸு இந்த ஸ்டிச்சிங்லேருந்து வச்சு பாருங்கள். நமக்கு அளவு கரெக்டாக வருது. அடுத்தது நம்ம இடுப்பளவு வந்து மார்க் பண்ணணும். நம்ம கிராஸ் வந்து எடுத்தாச்சு. இந்த அளவு கரெக்டாக வந்தது. அடுத்தது இந்த இடுப்பளவு வந்து நம்ம மார்க் பண்ணணும். அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம இடுப்பளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த கிராஸ் கரெக்டாக வந்துட்டாவே அது அந்த கப் ஷேப் கரெக்டாக வரும். இப்போ ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க, ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து 1 இன்ச்சு சைடு துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. இந்த ஆர்ம் ஹோல் பாயிண்ட்லேருந்து 1/4 இன்ச்சுக்கு டாட்டுக்காக நம்ம மார்க் பண்ண மாட்டோமான்னு. நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த பாயிண்ட்லேருந்து 1/4 இன்ச்சு டாட்டுக்காக நீங்கள் மார்க் பண்ணணும். நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணும்போது நம்ம இந்த ஃப்ரண்ட் ஊக்குப்பட்டி சைடுலேருந்து கிராஸில் 1/4 இன்ச் எடுத்து நம்ம மார்க் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு துணி வந்து கரெக்டாக வரும் இந்த இடத்துல. பட் நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு பண்ணும்போது இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் 1/4 இன்ச்சு கரெக்டாக நீங்கள் எடுக்கணும். 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த டாட் பிடிக்கும்போது ஃப்ரண்ட் சைடுக்கு துணி வந்து ஷார்ட்டேஜ் ஆகாது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கிங்க டாட்டுக்காக. 1/2 இன்ச்சு சில பேர் எடுப்பாங்க. 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் எடுத்தாவே போதும். அந்த பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச்சு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி லைன் போட்டுருங்க. அதே மாதிரி சைடு எக்ஸஸ்க்காக போட்டதையும் லைன் போட்டு கனெக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது நம்ம சைடு அளவு வந்து எடுக்கணும். அளவு ப்ளவுஸ் வச்சு சைடு அளவு எடுத்துக்கலாம். தையல் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த இடத்துல 1/2 இன்ச்சுக்கு விட்டுட்டு நம்ம ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சில் கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்துருங்க. இப்போ இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போடுங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்குங்க. ஃப்ரண்ட்டில் மேலே 1/4 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு விட்டு கிராஸில் ஒரு லைன் போட்டுக்குங்க. அடுத்தது நம்ம ட்ரையாங்கிள் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச்சு விடுங்க. அப்படியே 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இது அந்த ஊக்குப்பட்டி சைடு அந்த டாட் பாயிண்ட் இது. ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்குங்க. அதே மாதிரி ஆர்ம் ஹோல் சைடும் நம்ம டாட் வந்து எடுக்கணும். இந்த மிட் பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க.
இந்த டாட்டுக்காக தான் நம்ம அந்த 1/4 இன்ச் வந்து நம்ம எடுத்தது. அடுத்தது நம்ம இந்த கவர் தட்டுக்காக 1/4 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு கண்டிப்பா வந்து கவர் தட்டுக்காக எடுக்கணும். மார்க் பண்ணிட்டு டாட்டட் லைன்ஸ் வந்து போட்டுக்குங்க. இப்போ நமக்கு ஃப்ரண்ட் சைடோட மார்க்கிங் ஃபுல்லா முடிஞ்சது. நம்ம கட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நாளைக்கு பார்ட் 2ல ஸ்லீவும் பட்டியும் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நீங்க ஒரு டைமுக்கு 2 டைம் வீடியோவை பாருங்க. நீங்க பார்த்தாவே தெளிவா உங்களுக்கு புரியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. டெய்லரிங் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு நம்ம பார்ட் 2 வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.